வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு ஈஸி டேஸ்டி குருமா பண்ண போறோம். அவசரமான காலை நேரத்துல 10 நிமிஷத்துல ரொம்ப வேகமா இந்த குருமாவை செஞ்சிடலாம். சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல நைஸ் பவுடரா அரைச்சிக்கங்க. அரைச்ச பவுடரை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இது கூட 2.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கணும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கங்க. அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா அதுல 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை அரைக்கும் போது 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். அதனால இப்ப இதுக்கு இந்த அளவு போதும். இதுல 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூட 2 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்து அந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பழம் வரட்டும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக 1 நிமிஷம் போல வதக்கிக்கங்க. அடுத்து இதுல 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது கூட 2-3 மட்டும் புதினா இலைகள் சேர்த்துக்கங்க. குருமா நல்லா வாசனையா இருக்கும். இந்த தக்காளியையும் 1 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கங்க. இந்த அளவுக்கு தக்காளியை வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். அடுத்து இந்த பொட்டுக்கடலை கரைசலை நல்லா மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்து மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த பொட்டுக்கடலை கரைசலை ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பொட்டுக்கடலை பவுடர்ல தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கரைச்சி வச்சாதான் நமக்கு கட்டிப்படாமல் இருக்கும். அடுத்து இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டலாம். ஸ்டவ்வோட தீயை கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க கொதிச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சிட்டு இருக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்க. இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு இந்த அளவு திக்னஸ் தான் கரெக்டா இருக்கும். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கம கமன் வாசனையோட ஈஸி டேஸ்டி இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி குழம்பு பண்ண போறோம். இந்த குழம்பு மட்டன் குழம்பு டேஸ்ட்லயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 1 கப் காஞ்ச பட்டாணியை வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அதை குக்கர்ல சேர்த்துட்டு இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சு 4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பட்டாணி வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 3/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கங்க. சிம்லையே 4 நிமிஷம் வெந்துருச்சு. திறந்து பார்க்கலாம். நம்ம சிம்லையே 4 நிமிஷம் வேக வச்சதுனால
பட்டாணி கரெக்டாக வெந்திருக்கு. இதையே நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா பட்டாணி குழஞ்சு போய் அதன் மேலே உள்ள தோல்லாம் கழண்டு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் விசில் விட்டு வேக வச்சிங்கனாலும் பட்டாணி குழஞ்சு போய் மேலே உள்ள தோல்லாம் கழண்டு வந்துடும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் பொரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. அடுத்து இது கூட நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். பட்டாணி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட 3/4 கப் போல் தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவி 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி விழுது மசாலா தூள் எல்லாத்தோடைய பச்சை வாசனையும் போகும். 10 நிமிஷமா குழம்பு நல்லா கொதிச்சு ஓரளவு வத்தி வந்திருக்கு. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. இதுல வேக வச்ச பட்டாணியை தண்ணியோடையே சேர்த்துடலாம். இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. பட்டாணி மசாலாவோட சேர்ந்து 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 7 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா வத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க மணக்க மட்டன் குழம்பு சுவையில் பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சௌச்சவ் குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்பை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 1/4 கிலோ சௌச்சவை தோல் சீவிட்டு நடுவில் ஒரு விதை பகுதி இருக்கும், அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கடாயில் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் உப்பு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சௌச்சவ் வந்து பாதி அளவுக்கு வெந்து வரணும். மூடி போட்டு வெந்துட்டு இருக்கட்டும். சேர்த்த தண்ணியும் வத்திருச்சு. காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். 10-12 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்பு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். சப்போஸ் அரைக்கலைன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கணும். வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வதங்கிடுச்சு. அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டோம்னா பொடியெல்லாம் எண்ணெயில் கருகாமல் இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். மசாலா வதங்கிட்டு இருக்கும்போதே குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. பாதி அளவுக்கு வேக வச்ச சௌச்சவை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அப்போ பாதி அளவுக்கு வேக வச்சுட்டோம்னா மீதி பாதி குழம்போட சேர்ந்து வெந்துடும். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவோட சேர்ந்து காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வேகட்டும். குழம்புல சேர்க்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். காய் மசாலாவோட சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட நைஸாக அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். கரம் மசாலா தூள் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் கடைசியில் சேர்த்தா போதும். கரம் மசாலா தூள் சேர்க்கறதுனால நான் ஸ்டார்டிங்லேயே பட்டை கிராம்பு தாளிக்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டை கிராம்பு தாளிச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அது வரையும் இருக்கட்டும். இந்த குழம்பு மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக நம்ம சவுச்சோ வச்சு சாம்பார் கூட்டெல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி குழம்பும் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான சவுச்சோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம். ஹோட்டல் டேஸ்ட்லேயே இந்த குருமா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டவ்ல பேன் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய். எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. அதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே நல்லா பொரியணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. கறிவேப்பிலை, 3 கீர்ன பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா விழுத அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி விழுத அரைச்சிட்டோம்னா வேகமாக வதங்கிடும். குருமாவோட கன்சிஸ்டன்சியும் நமக்கு கிடைக்கும். குருமாவுக்கு தக்காளி இந்த அளவு போதும். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் வதங்கட்டும். இந்த மாதிரி தக்காளி விழுதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா காய் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண கேரட், 1/2 கப் கட் பண்ண பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும். 1/2 கப் அளவுக்கு க்ளீன் பண்ண காலிஃப்ளவர். காய்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா 3 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும். 3 நிமிஷமாக வதக்கி விட்டாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இது கூட 3/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய் வெந்து வரணும். அதுக்கு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். காய் வெந்துட்டு இருக்கும்போது தேங்காய் விழுது அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஊற வச்ச முந்திரி 4, 20 நிமிஷமாக ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா. இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 7 நிமிஷம் ஆச்சு. மூடி போட்டு காயெல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. சேர்த்த எல்லா காயுமே இதில் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த தேங்காய் விழுதில் சேர்த்துருக்கிற இந்த கசகசா முந்திரி இந்த குருமாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். குருமாவும் நல்லா க்ரீமியாக இருக்கும்.
மறுபடியும் மூடி வச்சிடலாம். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷமா கொதிச்சு தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 100 ml அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பால் சேர்க்குறதும் குருமாவுக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். 1 நிமிஷம் போல இருந்தா போதும். இப்போ பால் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. கடைசியா இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் கடைசியா சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். அடுத்து இது கூட பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான டேஸ்ட்ல கம கமன்னு வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜிடபிள் குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.